தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சரியா நன்றி. நல்லா வியாழக்கிழமை 45 தவிர நாம் வியாழக்கிழமை தவிர கூடியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமன கடிதம் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி தெரு வாசப்படி இங்கே இருக்குது. அது போகிறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ ராஜினாமா பண்ணிவிடு, அதை கொடுத்துரு, உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படி என்று குரல் மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை பதறிப்போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறிப்போய் நீ ஒன்றும் ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம், அதை கேஷியம் போட வேணாம், நியமனத்தை நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 1-2 கூட 2 மாதம் ஆகிருக்குமா, 2 மாதம் மேலே ஆகுது. அது ஓடிட்டே இது நாட்கள். அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு தமிழ்குமரன் அவருடைய மனைவி சத்யா, இன்னும் அவருக்கு ஒரு பெண் தெய்வம், ஒரு பையன், 4 பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்றைக்கி சாயந்தரமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இப்படி தங்கியிருக்கும் வேளையிலே பொதுக்குழு கூடுகிற அன்று காலை 7-7:30 மணிக்கு நான் பல் துளைக்க கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஃபோன், தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது. இதை தமிழ்குமரன்கிட்ட எப்படி சொல்லுறதுன்னு மனசு கேட்கல. எப்படியோ சொல்லிட்டார்கிட்ட என்னுடைய மனம் நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார். தமிழ்குமரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில் எல்லாம் ஏற போகிறாரில்ல, அதுக்கு கீழே இருக்கிற வரிசையில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தமிழ்குமரனுக்கு நான் ஃபோன் பண்ணி அதை அந்த நியமனத்தை கொண்டு போய்
கேஷு போட்டிருப்பா. நீ போய் பார்த்தியா? இல்லை இல்லை பார்க்கல. கேஷு போட்டிருப்பா. நான் தெரிஞ்சேன். கேஷு போட்டார். அதன் பிறகு அந்த பொறுப்பு, அந்த பதவி என்னுடைய மூன்றாவது பேரன் முகுந்தனுக்கு வேற ஒரு பொதுக்குழுவில் அறிவித்தேன். அப்பொழுதுதான் மைக்கு என் மேல் பாய்ந்தது. அதையெல்லாம் ஊடகங்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே, ஊடகத்தின் முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னால் இவரே ஏன் ஏற்றுக்கல, அனுக்குமாரனே ஏற்றுக்கல, தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு அப்படியே காலியாக இருந்தது. இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது. உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க. தமிழ்குமரன் நியமனம் அவர் சிறப்பாக செயல்படுவார். பாமகவின் இளைஞரணி செயலாளராக தற்போது ஜி.கே. மணியின் மகன் புதிய பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். அதை தற்போது திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம்.